மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் சொல்லுங்கள் சார். நன்றி. உங்கள் பேர் சார்? என் பேர் முருகேசன் சகோதரர் சார். நீங்கள் இந்த ஆலய சிற்ப கலைக்கு வரது என்ன காரணம்? இது எங்களோட குலத்தொழிலுங்க. படிச்சுட்டு அப்புறம் நிறையா வேலைக்கு போனேன். அப்புறம் நானே சிறுக இந்த தொழில் அப்படியே என் மூலியமாக கற்றுக்கிட்டு சொந்த முயற்சினாலே கற்றுக்கிட்டேன் சார். ஆமாம், கேள்வி குருநாதன் இல்லை சார், நானே கற்றுக்கிட்ட தொழில். நான் இன்றைக்கி 32 வருஷமாக இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு 120 கோயில் கட்டியாச்சு சார். எத்தனை நிலைகள் என்ன சார்? எத்தனை நிலைகள்? நிலைகள் மூணு நிலை வரைக்கும் பண்ணியிருக்கேன் சார். 3 நிலை வரைக்கும் பண்ணியிருக்கேன். இந்த கோயில் இது தருமபுரி மாவட்டம் செஞ்சுருக்கேன் சார். அப்புறம் இந்த பெண்ணாகரம், ஒகேனக்கல், பெண்ணாகரம், ஒகேனக்கல், இந்த பக்கம் கருமந்துறை, அங்கே ஒரு 3-4 கோயில் வேலை செஞ்சுருக்கேன் சார். அரூரில் வேலை செஞ்சுருக்கு. என் கூட நீங்கள் ஒரு 10-12 பேர் செஞ்சுருக்காங்க சார். எவ்வளோ பேர் கற்றுக்கிட்டு போயிருக்காங்க? நிறைய பேர் கற்றுட்டாங்க. எங்களோட வேலை செய்கிறவங்க எல்லாமே பாருங்கள், எங்கள் எல்லாமே வேலை கற்றுக்கிட்டீங்க தான், கற்றுக்கிட்டு தான். அருமையான எதிர்காலம் இருக்குது சார். அதாவது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எதிர்காலம் கிடையாது. நம்பி தொழில் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எந்த தொழில் செஞ்சாலும் நல்லபடியாக சார். அது அவங்க மன விருப்பம். அதாவது சாமி தொழில் செய்கிறங்கிறது வந்து நல்லது தான். இதனால் நம்மளுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சாமி தொழில் செய்கிறோம், நம்ம அதை விரும்பி வரணும். அதாவது ஜீன்ஸுங்கிறது ஒன்று இருக்குது சார். இந்த கிளையில் இப்போ யார் வேணாலும் இந்த தொழில் செய்ய முடியாது. இந்த ஜீன்ஸு வழியாக வராங்க தான். நாங்கள் மண்பாண்டம் செய்கிறதுனால நாங்கள் அப்போ 10th முடித்தோன்னே அப்படியே சிறுக செஞ்சு கற்றுக்கிறோம் சார். இப்போ நானும் ஒரு 120 கோயில் கட்டிவிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 10-15 பேர் வேலை செய்கிறாங்க சார். நாங்கள்லாம் அணுகுமுறை தான் சார். நாங்கள் இப்போ வெளியூர் வேலைக்கு போகிறோம்னா அந்த ஊருக்காரன் நம்பி நாங்கள் அந்த ஊருக்கு வேலைக்கு போகிறோம். அவங்க எங்களுக்கு நாங்கள் எப்படி நல்லபடியாக நாங்கள் நடத்துகிறோமோ அதே மாதிரி அவங்களும் எங்ககிட்ட நல்லபடியாக நடத்துவாங்க. அவங்க சந்தோஷமாக அந்த கோயில் திருப்பணி முடித்து கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டு வருவோம் சார். இதுதான் நடக்கிறது. அணுகுமுறை தான் சார். நம்ம எப்படி அணுகிறோமோ அதே மாதிரி நம்மக்கிட்ட அவங்க அணுகிறாங்க சார். அவங்க அளந்து போடுவாங்க. அதாவது ஒரு மணல் எடுத்தால் கூட இவ்வளோ தான் போடணுங்க. அவங்க அந்த வழியில் வருவாங்க. ஆமாம், அவங்க அளவு போகிறாங்க. நாங்கள் அனுபவ ரீதியாக செய்கிறோம், அவங்க அளவு ரீதியாக செய்கிறாங்க, நாங்கள் அனுபவ ரீதியாக செய்கிறோம். அவ்வளோதான் வேறு ஒன்று. பார்வையிலே செய்கிறோம் சார். அனுபவ ரீதி தான் இது சார். கருங்கல் வேலை செய்கிறவங்க வேறு, அவங்க அதுக்குன்னே இருக்கிறாங்க சார். நாங்கள் சொத வேலை செய்கிறவங்க தான், சிமெண்ட் ஒர்க் பண்ணுறவங்க தான். நாங்கள் கருங்கல் வேலைக்கு நாங்கள் போக மாட்டோம் சார். நாங்கள் அது மாதிரி எடுத்து கோயிலோட வித்தியாசம் என்ன சார்? அந்த கோயில் கட்டுற கோயிலுக்கும் சிமெண்ட்ல செய்யற கோயிலுக்கும் அந்த வித்தியாசம் அது என்ன வித்தியாசம்? ஒன்றும் அப்படி வித்தியாசம் இல்லை சார். அதாவது கருங்கல்ல கட்டினா இப்போ பயங்கர சக்தி அப்படி, இப்போ கருங்கல் சிலை இருக்குது, பஞ்சத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அந்த கருங்கல் மூலஸ்தானம் போடுறாங்கன்னா அதுக்கு உண்டான பவர் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆமாம், அது ஒரு நம்பிக்கை. அந்த காலத்தில் கருங்கல்ல கட்டிக்காங்கன்னா அது வழியாக அப்படியே வந்துட்டு இருக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை சார். அந்த காலத்தில் சுண்ணாம்பலை எவ்வளோ கோபுரம் கட்டிக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடைக்கும். ஆமாம், அப்போல்லாம் கம்பி கிடையாது சார். வெறும் சுண்ணாம்பு ஆட்டி செங்கல் போட்டு ஆட்டி கடுகாட்டை தண்ணி ஊற்றி செஞ்சாங்க. அது கொஞ்ச நாளைக்கு இப்போ ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 100 வருஷம் கட்டணும்னா இப்போ அதெல்லாம் சுண்ணாம்பெல்லாம் சக்தி கொஞ்ச நாள் ஆனால் இதாகிடுது. அது சக்தி குறைஞ்சி போயிடுது. நம்ம பயங்கரமான கம்பி ராடு அது மாதிரி நல்ல சிமெண்ட்டு தரமாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இது அதை விட இன்னும் பல மடங்கு நல்லா இருக்குது சார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நான் ஒழுக்கமாக ஆளுங்களை வச்சு நல்லா நீதி நேர்மையாக கோயில் கட்டின்னு சொல்லி என்னுடைய அடிப்படையில் என் பேச்சை கேட்டு எல்லாம் நல்லபடியாக எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் நல்லபடியாக கட்டி கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி என் வேலை தொழிலை மதித்து எனக்கு மதிப்பு கொடுக்குறீங்களே, நம்ம தொழிலை மதிங்க. நம்ம ஆலய திருப்பணி செய்கிறோம், அந்த ஆலய திருப்பணி தான் நம்மளுக்கு சோறு போடும். தொழிலுக்கு மதிப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய வழிவையும் நான் உங்களுக்கு அதுதான் சொல்லிக் கொடுத்து, தொழில் சுத்தமாக செய்யுங்க, நீதி நேர்மையாக செய்யுங்க. நமக்கு கட்டுறது ஊடு இல்லை, நம்ம ஆலய திருப்பணி செய்கிறோம், அதுக்கு நம்ம எப்படி செய்யணுமோ அந்த மாதிரி நீதி நேர்மையாக இருந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் கற்றுக் கொடுக்குற பசங்க எல்லாத்துக்கும் அந்த வழியாக கொண்டாந்துட்டு இருக்கிறேன். முன்னாடிலாம் அந்த தகுதிகளுக்கு அந்த இறைவனுக்கு நிகராக மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆமாம் சார். காலப்போக்கில் அது குறைஞ்சிருச்சு சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்க மனசை பொறுத்து இருக்குது. நாங்கள் எங்களோட திருப்பணி எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க நாங்கள் சாமிக்கு மதிப்பு கொடுத்து ஒவ்வொன்றும் இப்படி தான் ஒரு மூலஸ்தானம் கட்டணும், இப்படி தான் கட்டணும், இத்தனாவது பாகத்தில் இந்த சாமி உட்கார வைக்கணும் அப்படின்னு இங்கேயும் கணக்கு போட்டு அதை உட்கார வச்சு நாங்கள் ஒரு ஆரம்ப விதி பிரகாரம் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுதான் எங்களோட ரீசன். யார் எப்படி செய்கிறாங்களோ மதிப்பு இல்லைங்கிறது அவங்களுடைய மனசை பொறுத்து இருக்குது. நம்ம சாமி கோயில் கட்டுறோம், நம்மளுக்கு மரியாதை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சார். சாமி கோயில் செய்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். சாமிக்கு ஒரு மன நிறைவு. அவங்க கற்றுக்கிட்ட தொழில் இது ஒரு மன நிறைவு. எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு மன நிறைவோடு செய்ய அது நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும். அதுதான் எங்களுடைய கருத்து.
மன நிம்மதியாக செய்யணும், மன நிறைவாக செய்யணும். அப்போ அது நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்காது. சரி, இந்த நேரத்துக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் யாருக்கு சொல்லுங்க? இந்த நேரத்தில் நன்றி சொல்லி நான் கடவுளுக்கு தான் சொல்லுவேன். என்னை வாழ வச்ச கடவுள், என்னுடைய தொழில் கடவுளுக்கும் மேலான என்னுடைய தொழில். நான் இன்றைக்கும் சாமி கும்பிட்டா நான் செய்கிற தொழிலில் எனக்கு எந்த விதமான இடைஞ்சல் வரக்கூடாது. பகவானே எங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும், நல்லபடியாக வச்சிருக்கணும்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்றது. அதுதான் சாமி கூட அப்புறம் தான் கும்பிடுவேன். என் தொழிலை தான் ஃபஸ்ட்டு கும்பிடுவேன். என் தொழிலே எனக்கு இந்த தொழிலால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்து தான் பகவானை கும்பிட்டு தான் நான் வேலையை ஆரம்பிப்பேன். இந்த ஸ்தபதிகள், சிற்பிகள் இவங்களுடைய வாழ்வாதாரம் உயர அரசு என்ன செஞ்சு கொடுத்தாங்க சார்? இது வரைக்கும் நாங்கள் அவங்களே நாங்கள் ஒன்றும் அணுகலை சார். சிற்பிகளுக்குன்னு ஏதாச்சும் ஒன்று செய்ய, சபையார்களும் ஒன்று செய்யுங்க அப்படி சொல்லி நாங்களும் எதுவும் ஒன்றும் அணுகலை சார். அவங்களும் எங்களுக்கு ஒன்றும் அந்த மாதிரி எங்களுக்கு தனியாக ஒன்று இன்னும் ஒத்துக்காரங்களுக்கு கூட உங்களுக்கு அந்த வழிவகை இன்னும் தெரியல, இல்லை ஒன்றும் தெரியல. அவங்க நாங்கள்லாம் அணுகலை. கவர்மெண்ட்டை வந்து சபையாருங்கிற எங்களுக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அணுகலை சார். இப்போ வந்து மேசன்களுக்கெல்லாம் கூட நலவாரி அமைச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒத்து வேலை செய்கிறவங்க நலவாரி இருக்குது பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சபையார்களுக்கு இன்னும் ஒன்றும் எனக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்ன சபையார்களுக்கு இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு இதுவுமே ஒன்றும் பண்ணலைங்க சார். ஆமாம், ஓகே ஓகே சார், நன்றி சார். நான் ரொம்ப நன்றிங்க சார்.